திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் பிரம்மோற்சவத்தினுடைய 7வது நாள், அதாவது இன்று தேரோட்டமானது மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய திருப்போரூர் நகரத்தின் மிக முக்கிய மைய பகுதியாக இருக்கக்கூடிய கோயில் பிரசித்தி பெற்ற கந்தசாமி திருக்கோயில். இந்த கோவில் மாசி மாதத்துடைய பிரம்மோற்சவம் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இது நாள்தோறும் பல்வேறு வாகனங்கள் மீது சிறப்பு மலர் அலங்காரத்தில் வள்ளி தெய்வானத்துடன் உற்சவர் கந்தசாமி பக்தர்கள் அருள்பாலித்து வருகின்றார். இந்த நிலையில் பிரம்மோற்சவத்தினுடைய 7ஆம் நாள் இன்று சிறப்பு மலர் அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் உற்சவர் கந்தசாமி தற்போது திருத்தேரின் மீது எழுந்தருளி பக்தர்கள் அருள் பார்த்து வருகின்றார். இந்த திருப்பூரூர் இந்த கந்தசாமி கோயில் தேரோட்டமானது செங்கல்பட்டு மாவட்டம் இல்லாமல் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் என பல்வேறு சுற்றுவட்டாரங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரை வடம் பிடித்து வைத்து வருகின்றனர். இருந்தாலும் கூட பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்தியும் அரோகரா அரோகரா என்ற கோஷங்கள் எழுப்பியும் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இந்த திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் நடைபெறும் இந்த தேரோட்டமானது 4 மாட வீதியில் தேர் வடம் பிடித்து மக்கள் இருப்பாங்க. இதில் பல்வேறு பகுதியில் கூடிய மக்களுக்கு பக்தர்கள் அன்னதானம் மற்றும் நீர்மோர் ஆகியவற்றை தொடர்ச்சியா வழங்கிக் கொள்கின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.